அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா, இன்றைய நம்மளுடைய இந்த பரபரப்பான அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி இறைவனை வணங்கலாம், என்ன மாதிரி நம்ம மனசுல பக்குவப்படுத்திக்கிட்டு இறைவன் கிட்ட எப்படி நம்ம தினந்தோறும் பிரார்த்தனை செய்யலாம்? நல்ல கேள்வி. நம்ம எல்லாருக்குமே 2 கேள்வி வரும். அதாவது ஏன் இறைவனை வணங்கணும், அதுக்கு அப்படியே எப்படி வணங்கணும், இது 2மே தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ வெறும் நம்பிக்கையினால் இறைவனை வணங்கணுமா, இல்லை நான் ஒரு ஆன்மீக குடும்பத்தில் பிறந்துட்டேன்றக்காக வணங்கணுமா? இப்போ இறைவனை வணங்காதவங்களே உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்களே, இப்போ அவங்கெல்லாம் பூமியில் வாழலையா? இந்த கேள்வி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏன் வணங்கணும், அப்புறம் எப்படி வணங்கணும், இது 2யும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வள்ளல் பெருமான் திருவருட்பாலை என்ன சொல்கிறாருன்னா, உன்னை வணங்காத தலை இகழ் விறகெடுக்கும் தலை. அதாவது உன்னை இறைவனை வணங்காத இந்த தலை இறப்புக்கு விறகெடுக்கக்கூடிய ஒரு தலை அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை பாடாத வாய், இறைவனை துதித்து பாடாத வாய் கூழுக்கு இயங்குகின்ற வெறுவாய் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நல்லா இந்த ஞானிகள் மகான்கள் நம்ம வள்ளல் பெருமான் முதற்கொண்டு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு கருத்து என்னென்னா, இந்த மனித தேகம் எடுத்ததோட ஒரே நோக்கம் தன்னை அறிதல், தன்னை அறிந்ததோடு இல்லாமல் தனக்கு ஆதாரமான தலைவனை அறிதல். தன்னை அறிதல் என்றால் தான் ஆத்மா அப்படின்றத உணர்றது மட்டும் கிடையாது, படித்து உணர்ந்துக்கிறது கிடையாது, அது அனுபவத்துக்கு வர்றது, அதை தரிசிக்கிறது, அதோடு சேர்ந்து நமக்கெல்லாம் ஆதாரமான அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் தரிசிக்கிறது. அப்போ தன்னை அறிதறது, ஆதாரமான தலைவனை அறிதல், இதைத்தான் ரொம்ப முக்கியமாக எல்லா ஞானிகள் மகான்களும் சொல்லி வராங்க. சரி, அதற்கு பல்வேறு வழிகளை நம்ம சொல்லி வராங்க. நம்ம வள்ளல் பெருமான் ரொம்ப எளிமையாக ஜீவகாரணத்தை கொடுத்துருக்காரு. அப்போ இந்த மனித தேகத்தை எடுத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இறைவனை வணங்குவது. ஏன் இறைவனை நான் வணங்கணும், ஏன் நான் இறைவனை வணங்கணும் அப்படின்னு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனையோ பிறப்பெடுத்திருக்கோம். ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, புல் பூண்டு செடிகுடி, இதற்கு முன்னாடி சொன்ன மாதிரி எத்தனையோ பிறவுகள் எடுத்திருக்கோம். இந்த பிறப்புகளில் எல்லாமே அது உங்களுக்கு தற்சுதந்திரம் கிடையாது, தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. அதே மாதிரி அவரவர் செய்த அந்த வினை பிரகாரம் தான் அவங்க வாழ முடியும். எந்த ஒரு பிராணியும் போய் இறைவனை கோயிலை வணங்குறதாவோ தியானம் பண்ணுறதோ நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கர்ம வினை சுதந்திரம் கிடையாது. ஆனால் மனிதன் நினைத்தானா மனிதன் மட்டும் தன்னை உயர்த்தி கொள்ள முடியும், அறிவிலையும் சரி எல்லா விஷயத்துலையும். அப்போ மனிதனால் மட்டும்தான் நினைக்க முடியும், மனிதனுக்கு மட்டும்தான் எண்ணங்கள் இருக்குது, மனிதனுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது. மனிதன் நினைத்தால் மட்டும்தான் மனிதனை மாற்றிக்கொள்ள முடியும், மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ஒரு வளர்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மனிதன் ஒருவன் மட்டும்தான் இந்த இறைவனை வணங்க முடியும். சரி, ஏன் இறைவனை வணங்கும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் நம்ம நினச்சி பார்ப்போம். இப்போ நம்ம எதுக்காக இந்த பூமியில் பிறந்திருக்கோம், நம்ம யார், இந்த பிரபஞ்சத்தெல்லாம் இயக்கிறது யார், இத்தனை அண்ட கோடி சராசரிகளை இயக்கிறது யார், இத்தனை உயிர்கள் எப்படி நடமாடுது, இதெல்லாம் ஏன் நடக்குது, இதற்கெல்லாம் ஆதாரமாக யார் அப்படின்னு நம்ம சிந்திச்சு ஒரு நிமிஷம் ஒரு நொடி சிந்தித்தோம்னாலே நமக்கு தெரியும், இதெல்லாம் படைத்ததற்கு ஆதாரமாக யாரோ ஒரு சக்தி அங்கே இருக்குது. ஏன்னா அது இல்லாமல் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்போ எத்தனை கோடி அண்டங்கள், எத்தனை பிரபஞ்சம், இரவில் வானத்தை பாருங்கள், எத்தனை நட்சத்திரங்கள் கூட்டங்கள். அப்போ இதில் நம்ம ஒரு துரும்பு. அப்போ இதெல்லாம் படைத்த பரம்பொருள் ஒன்று இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ இறைவனை வணங்குறது என்னென்னா, இப்போ பாருங்கள், நமக்கு பெற்றதுலேருந்து ஒரு தாய், இந்த ஒரு ஜென்மத்தில் ஒரு தாய், பல ஜென்மத்தில் பல தாய்கள். இப்போ இந்த ஒரு ஜென்மத்தில் தாய் நம்மளை பிரசவிக்கிறாங்க, கர்ப்பத்தில் பார்த்துக்கிட்டாங்க, நமக்கு உணவு கொடுத்தாங்க. அப்போ நம்மளை கவனிச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே நம்ம நன்றியாக இருக்கமா இல்லையா, அன்பாக இருக்கமா இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் பெத்த தாயை பார்க்காம போனால் ஊரில் என்ன சொல்லுது, திட்டுதா இல்லையா? என்னடா உன்னை பார்த்துக்கிட்ட தாயை பார்க்காம இருக்கிற, நன்றி இல்லையா அப்படின்னு உலகமே ஏசுது. அப்போ இந்த ஒரு ஜென்மத்தில் பார்த்துக்கிட்ட தாயை அப்படின்னா, நான் ஆன்மா இந்த எத்தனையோ பிறப்பெடுத்தப்பெல்லாம் நம்ம கூட இருந்து மறைமுகமாக இருந்து இறைவன் நமக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காரு, நம்ம அவருக்கு நன்றியாக இருந்தோமா இல்லையே? அவர் மேலே அன்பாக இருந்தோமா இல்லையே? எப்படி ஒரு ஜென்மத்தில் நம்மளை கருணை செய்யக்கூடிய அந்த தாயின் மீதும் தந்தை மீதும் எப்படி அன்பு நன்றியும் செலுத்துகிறோமோ, பல ஜென்மமாக, இந்த ஜென்மம் மட்டும் கிடையாது, இதற்கு அடுத்து நம்ம தேகம் எடுத்தாலும் இறைவன் கருணை வடிவம் நம்ம கூட இருக்கார்.
ஆனால் நம்ம அவர் கூட நன்றியாக இல்லையே, அவர் மேலே அன்பா இல்லையே, அவர் இருக்கிறாரா இல்லையான்னு வர சந்தேகம்லாம் நமக்கெல்லாம் வருது எப்படி? அப்போ அதற்கு அந்த நன்றியையும் அந்த அன்பையும் செலுத்துவது பேர் தான் இறை வழிபாடு, பக்தி. அப்போ அந்த நன்றி கடனாக இருக்கும்போது பாருங்கள், இப்போ உங்கள் மனசாட்சியே உங்கள் தாய் தந்தை இருக்காங்க, அவங்கள பார்த்துக்காமல் இருக்கும்போது ஊர் ஏசுது, நமக்கே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. அப்போ அவங்களுக்கு அன்பாக நன்றியாக இருக்கும்போது நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுது. இப்போ அதே போல் நம்மளை படைத்த பரம்பொருள் ஒன்று இருக்குன்றதை நம்பி அவர் மேலே முழு அன்பாகவும் அவர் மேலே நன்றியாகவும் அவர் சொன்ன ஒழுக்கத்தோடையும் நம்ம இருக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு மன திருப்தி, மனசாந்தி ஏற்படுது. சரி, எப்படி நம்ம இறைவனை வழிபடுறது? இறைவனை எப்படி நம்ம எளிமையாக வழிபடுறது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில்? ஒரே ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லி முடிச்சிடுறேன். ரொம்ப ஒரு விஷயத்தை நம்ம எல்லோரும் நினச்சிக்கணும். நடப்பது எல்லாமே இறைவன் திருவருள் செயலால் நடந்து கொண்டு இருக்குது. அவர் தான். இப்போ பாருங்கள், நம்ம இறைவனை நம்ம கண்ணால் தெரியலையே, நம்ம கண்ணுக்கு பார்த்தா தெரியலேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இறைவன் காற்றாக இருக்கார், இறைவன் மலையாக இருக்கார், இறைவன் சூரிய ஒளியாக இருக்கார், இறைவன் இந்த பிரபஞ்சமாக இருக்கார், இறைவன் நம்ம சகோதரனாக இருக்கிறாரு, இறைவன் நம்ம சொந்தமாக இருக்கார். அதான் ஒரு பாடலோட சித்தர்கள் பாடுவாங்க, அன்னை நீ, அப்பன் நீ, மாமன் நீ, எல்லாம் நீன்வாங்க. வள்ளல் பெருமான்னு சொல்வார், யான் போற்றும் சாமியும் சொந்த நல்வாழ்வும் சுற்றும் முற்றும் நேயமும் நீ என்றே சிந்தையுற்று இருக்கின்றேன்றார். அப்போ நம்மளோட வழிபாடு எப்படி இருக்கணும்னா எல்லாமே அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், எல்லாமே இந்த பரம்பொருள், சொந்த பந்தம் உறவு எல்லாரும் அவங்க தான் அப்படின்ற அந்த இறை சிந்தனையோடையும் அந்த செயல்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் இறைவனும் நம்மளை ஆட்டுவிக்கிறாருன்ற அந்த சரணாகதியோட அந்த இறை சிந்தனையோடையும் இறைவன் நாமத்தை மனதில் சொல்லிக்கொண்டே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த இறை வழிபாடை செய்து வரலாம். அதோடு இல்லாமல் இது எப்பொழுதும் சகஜமாக செய்யக்கூடியது. ஆனாலும் தினசரி அதிகாலை எழுந்தவுடன் இறைவனை வழிபடுவதற்காகவும் இறைவனை தியானிக்கிறதற்காகவும் இறைவனை சிந்திப்பதற்காகவும் நேரம் அவசியம் ஒதுக்கணும். ரொம்ப நேரம் வேணாம். காலையில் எழுந்திருக்கிறோம், காலை கடனை முடிச்சுட்டு ஒரு 20 நிமிஷம், ரொம்ப நேரம் வேணாம், காலை கடனை முடித்து புற தூய்மை, உடல் நல்லா குளித்து முடிச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுருங்க. அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதன் முன்னாடி அமர்ந்து கண்களை மூடி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற இந்த வள்ளல் பெருமான் கொடுத்த அந்த மகா மந்திரத்தை எளிமையாக மன அமைதியோட அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் நலமாக இருக்கணும். ஏன்னா உலகத்திற்கு எல்லா உயிர்களுமே என்னோடய சகோதர சகோதரிகள் தான், அவங்க எல்லோரும் நலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கருணை எண்ணத்தோடு பிரார்த்தனை பண்ணிவிட்டு 20 நிமிடம் இறைவனை வணங்கிட்டு அதற்கு அடுத்தபடியாக நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்மக்கூடிய வாழ்க்கை எல்லாத்துலேயுமே இறை சிந்தனையோடு வாழ்ந்தாலே போதும். இந்த செயல் இருந்தாலே இது மிகப்பெரிய தவம். ஏன்னா நம்மலாம் ஒரு காடல் மலையில் போய் தவம் பண்ணுறத முடியாது, எல்லாத்தையும் மட்டும் துறந்து போகிறது நம்மளால் முடியாது. நம்ம எவ்வளோ கடமைகள் இருக்கிறோம். அப்போ அந்த கடமைகள் ஊடையே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இறைவன் நாமத்தையும் இறை செயலோடையும் நம்ம இருந்து கொண்டே இருந்தாலே போதும். அதுவே மிகப்பெரிய விஷயம். ஆனால் அவசியம் தினசரி காலை மாலை இறைவனை அமைதியாக உட்கார்ந்து இறைவன் பிரார்த்தனை பண்ணுறது, இறைவனை துதிப்பது, இறைவனோட பாடல்களை பாடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தளவு செஞ்சாலே போதும். நன்றிங்க.